தொடக்கம் 5 வருஷத்துக்கு உயிர்வாழும் ஒரு நத்தை. ஒரு வருஷத்திலே அது முட்டை ஓடும் 300 தொடக்கம் 1000 முட்டைகளை போடும் ஒரு நத்தை. ஒரு நத்தை ஒரு வருஷத்துல 300 தொடக்கம் 1000 வரைக்கும் முட்டை. அதுகளுடைய நடமாட்டம் மிகவும் கூடுதலா இருக்கிற காரணத்தால அதை கட்டுப்படுத்த முடியாம இருக்கின்றது. இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்தால் இதை கையால் லைன் சாமான போட்டாலும் அந்த பேரியரை தாண்டி வேற கொஞ்சம் கஷ்டப்படுது. அது என்னதுக்கு உதவும் இந்த இந்த சிஸ்டம் நீங்கள் இப்ப ஒன்றை துப்புரவாக்கி போட்டீங்கன்னா டொய்லெட் சம்பந்தமான ஒரு உங்களுக்குள்ள போகலாம். அப்படியான இடங்களுக்கு இரண்டு போட்டு நீங்கள் அந்த சரியான வெள்ளங்கள் அதுகள் வந்து கிடக்கு. வெள்ளங்கள்ல இந்த எச்சி தன்மை உள்ளதுகள் எல்லாம் அந்த தண்ணீர்ல நீர்ல கலந்து இருக்கும். இருக்குன்னு சொல்றேன். அப்ப உங்களுக்கு அடுத்த வருஷமும் அது வேற. அப்ப இப்ப பாத்தீனியத்தை எப்படி நாங்க கட்டுப்படுத்த இயலாம இருக்கிறோமோ அது மாதிரி வந்துடு. ஆனா பாத்தீனியத்தை கட்டுப்படுத்தலைன்னா விவசாயம் செய்யலாம். ஆனா இந்த ஆப்பிரிக்கன் நத்தை இனம் சம்பந்தமாக கடந்த எங்களுடைய உணவு பாதுகாப்பு குழு கூட்டம், விவசாய குழு கூட்டத்தில் நாங்க சொல்லுறது இதுதான் முறை. இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்றோம். நீங்கள் இதுதான் எனக்கு தெரியும் நான் செய்யலாம் இருக்கேன் கட்டுப்படுத்தலாம்னா ஒண்ணும் செய்யலாது இல்லை. அப்ப இதை கலைக்க வேண்டியது. ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம எங்கே நிற்கிறோம்னா நெடுந்தீவின் கிழக்கு பகுதியில் நிற்கிறோம். இந்த நெடுந்தீவின் கிழக்கு பகுதிக்கு என்ன காரணத்துக்காக வேண்டி இப்போ நாம் இந்த வீடியோ பதிவு செய்யறோம்னா, இப்போ இரவு நேரம், இந்த நேரத்தில் வந்து நெடுந்தீவின் கிழக்கு பகுதிகளில் வந்து மிக மிக அதிகளவான இந்த நத்தைகள் வந்து இந்த வீதிகளில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த நத்தைகள் வந்து நெடுந்தீவில் ஆப்பிரிக்க நத்தைகள் திடீரென பெருகினதுக்கான காரணம் என்ன, அது எவ்வாறான முறையில் நெடுந்தீவு கொண்டு வரப்பட்டது என்ற விஷயத்தையும் கடந்த நாட்களில் வந்து இந்த ஆப்பிரிக்க நத்தை தொடர்பாக நெடுந்தீவு பிரதேச செயலகத்தில் வந்து நடத்தப்பட்ட கூட்டத்தில் வந்து எவ்வாறான முடிவுகள் எட்டப்பட்டது, எவ்வாறான அடுத்தடுத்த மூமெண்ட்டுகளில் அவர்கள் பயணிக்க போகிறார்கள் என்ற விஷயத்தை நான் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு தரலாம்னு யோசிக்கிறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே முழுமையாக போவோம். இப்படி நிறைய நத்தைகள் நெடுந்தீவில் எக்கச்சக்கம் எங்கே பார்த்தாலும், அதாவது பின்னேரம் 6 மணிலேருந்து இரவு ஒரு 9 மணி 9:30 மட்டும் நெடுந்தீவு ஃபுல்லாக இந்த நத்தைகள அட்டூழியம் தாங்க இல்லாமல் இருக்குது. இதை போல் விடிய வெள்ளன 3 மணி தொடக்கம் 6 மணிக்குள்ளே வந்து இதே அளவான நத்தைகள் வந்து நெடுந்தீவில், அதுவும் நான் பார்த்த அளவில் நெடுந்தீவு கிழக்கு பகுதிகளில் வந்து சரமாரியாத்தான் கிடக்குன்னு சொல்லலாம். உண்மையாகவே முந்தியெல்லாம் இப்படி நத்தைகளை நாங்கள் காணையில், ஆனால் இப்போ இப்படியான நிறைய நத்தைகளை நெடுந்தீவில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. எவ்வாறு நெடுந்தீவுக்குள்ள வந்ததுன்னு தெரியலை. அதை போல் இதை எவ்வாறு அழிக்கிறன்ற விஷயத்துக்கு நடந்த கூட்டத்தில் வந்து எவ்வாறான வகையில் இவங்க பதிலளிச்சுக்கிறாங்கிறத பார்ப்போம். அது ஒரு 7 வருஷம் வந்திருக்கும். 7 வருஷம் வந்திருக்கும். அது இப்போ ஆரம்பத்தில் ஒரு குறிச்சப்பட்ட ஏரியாலாம் இருந்தது. ஒரு எங்கட பிடிச்சாயிட்டு இந்த சந்தியிலிருந்து இந்த சந்தி வரைக்கும் இப்போ ஆலடி வரைக்கும் போயிட்டுது. சுற்றி முழு ஏரியாக்களே வந்துடுது. மேற்க அந்த ஐக்கிய தீபத்தடியில வந்திருக்கு. அது இந்த மண்ணோட தான் போயிருக்கணும். ரோட்டு போட்டு கிரவல் மண்ணோட தான் போயிருக்கணும். எந்த வேறு இடத்துல இல்லை. மேற்கு ஐக்கிய தீபத்தடியில இருக்கிறபடியா ரோட்டு போட்ட மண்ணோட தான் போயிருக்கணும். நாளாந்தான் பெரிய கொண்டு ஒரு நத்தை ஒரு நத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 குஞ்சு கிட்ட பெருக்கும். ஒரு தட்டி விட்டாத சாவைக்குள்ள கூட அந்த குஞ்சுகளோட தான் சாகுது. சின்ன நத்தைகளோட சாகுது. ஒரு நகத்து தடிப்பளவு இருக்கும். அதுகள் கூட இப்ப வீடுகளுக்குள்ள ஊருது. குடி எழுந்த உடனே வீட்டு அளவுக்கு வருது. என்ன அப்ப இந்த நத்தை வந்து கிட்டத்தட்ட உங்களோட கணக்கெடுப்பின்படி இப்போ ஒரு 7 வருஷத்துக்குள்ள இந்த நத்தை வந்திருக்குது. அதுக்கும் இந்த பிரதான வீதிக்கு போட்ட இந்த கிரவல் மண்ணாலாம் மண் இல்லாட்டி இந்த மரக்கறியோட வந்திருக்கோம். இந்த மிலிட்ரிக்கு வர மரக்கறியோட வந்திருக்கோம். மிலிட்ரிக்கு வர மரக்கறியோட அந்த மரக்கறியோட வந்திருக்கைன்றதுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னா, ஐக்கிய தீபத்தடியில வந்திருக்குது. அங்க கிரவல் மண் தான் மறைச்சது. அங்க மிலிட்ரிக்காரன் மரக்கறி போகையில் ஒன்றும் போகையில தானே. அந்த வழியா இந்த கிரவலோட வந்திருக்கோம். இதால உங்களுக்கு இருக்கிற பாதிப்பு என்ன? பாதிப்பு என்ன? ஒரு சாமான் பழக்கில் ஒரு பூங்கண்டை கூட வைக்கலாது. ஒரு கிட்டத்தட்ட 1 அடியில இருந்தது பூசணி. இரவு நான் படுக்க போய்க்கல அது பூசணியா நின்றது. திரும்ப புரிய வாரம் தடிதான் இருக்கு. அவ்வளவு தூரம் 2 நத்தை சாப்பிடும். அவ்வளவு
ஒரு நத்தையில 2 நத்தை துப்புரவா சாப்பிட்டு முடியும். இதை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி நீங்க வச்சிருக்கீங்க? ஒழிக்கிறதுக்கு இவருக்கு இந்த உப்பு இதொன்று இருக்குது. அந்த அவங்களோட அரசாங்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கடையில உப்பு தூர உப்புன்னு இருக்குது. அது தூவினா அவர் சாவார். அவர் எல்லா இடத்துக்கும் தூவே இல்லாதான். நைட்ல வரும், பகல்ல போயிடும், பகல்ல வரும், நைட்ல போவோம், அப்படி எப்படி போவோம். ஒரு 10 வேலிகள் எல்லாத்துக்கும் இருக்கும். அது ஸ்ப்ரே பண்ற மருந்து தான் இவருக்கு சரி. அந்த தூள் போட்டால் இவர் எந்த நேரமும் வராது. அந்த இவர் விரும்பி தேடி போய் சாப்பிட்ற தூளும் இருக்கு. நான் லண்டன்ல இருக்கல, லண்டன்ல பார்த்துருக்கேன். ஒரு நீல கலர்ல ஒரு தூள் வச்சிருப்பாங்க. அது உப்பு தான். உப்போட ஏதோ ஒரு மருந்தை கரெக்டாக இவருக்கு விருப்பமானது. இவர் என்ன அதை எங்களை இருந்தால் தேடி போய் சாப்பிடுவார். சாப்பிட்டு அதுலேயே ஆல் க்ளோஸ் ஒன் சொட் நோக் அவுட் வந்து போயிடுவார். எப்படி ஒரு 6 தான் இவரை இல்லாமல் பண்ணுறது செய்யலாம். வேற இல்லாம பண்ணி விட்டால் நோவல்லே இல்லாட்டி வேற ஒண்ணுமே செய்யல. அது எல்லாரும் தென்னம் பிள்ளை இளம்பு சின்ன பிள்ளையில வர அந்த இதையே கடிச்சு சாப்பிடுது. என்ன இந்த ஆப்பிரிக்கன் நத்தை இனம் சம்பந்தமாக கடந்த எங்களுடைய உணவு பாதுகாப்பு குழு கூட்டம், விவசாய குழு கூட்டத்தில், கச்சேரியில் நடந்த கூட்டத்தில் இது சம்பந்தமாக நான் முன்கொண்டிருந்தேன். எங்களுக்கு நடந்த காலபூவ கூட்டத்தில் எங்களுடைய விவசாயிகளால் முன்வைக்கப்பட்ட மிக பிரதானமான பிரச்சனையான இந்த பயிரினங்களை அழித்து கொண்டிருக்கின்ற இந்த ஆப்பிரிக்கன் நத்தை இனத்தை நாங்கள் எங்களோட பிரதேசத்திலிருந்து முற்றாக அழிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள் அதன் தொடர் நடர்ச்சியாக எங்களுடைய விவசாய பணிப்பாளரிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்த நாங்கள் அதற்கமைவாக இன்றைக்கு இந்த விவசாய பணிப்பாளர் மற்றும் எங்களுடைய ஆராய்ச்சி பணிப்பாளர் மற்றும் விவசாய திணைக்களத்தினுடைய ஏனைய உத்தியோகத்தர்கள் மற்றும் கமல்ல சேவைகள் திணைக்கள அனைவரும் வந்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு ஆய்வினை மேற்கொண்டு இந்த நத்தை இனத்தை எவ்வாறு நாங்கள் அழிக்கலாம் என்பது சம்பந்தமாக இன்றைக்கு கதைச்சு எங்களுடைய விவசாயிகள் எதிர்நோக்கின்ற ஏனைய பிரச்சனைகள் சம்பந்தமாக, இது மட்டுமல்லாமல் நீங்கள் என்னோடு நடத்திய இந்த காலபோக கூட்டத்தில் குறிப்பிட்ட அந்த முக்கியமான விடயங்களான சில நேரத்துக்கு அந்த உங்களுக்கு விதை நெல் கிடைக்காத பிரச்சனை, மற்றது உரங்கள் டைமுக்கு வராத பிரச்சனை மற்றும் ஏனைய குறைபாடுகள் சம்பந்தமாகவும் நீங்கள் இன்றைக்கு எல்லா உத்தியோகத்தர்களும் வந்திருக்கிற அப்படின்னா அந்த பிரச்சனைகளையும் கதைச்சு, மற்ற ஒரு குறிப்பிட்ட சர்டன் லேண்டுங்களை நீங்கள் கிழக்கில் லேண்ட் இருக்குன்னு சொல்லியும் அதுவும் எதிர்காலத்தில் நீங்கள் விவசாயத்துக்காக பயன்படுத்தலாம் என்ற ரிக்வயர்மெண்ட்டும் இந்த அந்த கூட்டத்தில் விட்டிருந்த நீங்கள். அப்போ அதையும் நாங்கள் எதிர்காலத்தில் அந்த பிரைவேட் ஆக்கள்கிட்ட இருந்து எப்படி அந்த லேண்டை விடுவிக்கலாம் என்பது சம்பந்தமாக எந்த சைடில் செய்யக்கூடிய உதவிகளை நான் செய்து தருவேன். மற்றது அவைகளோடையும் விவசாய திணைக்கள அதிகாரிகளோடையும் அதுகளை கதைச்சு இந்த பிரச்சனையும் இருக்கா தீர்த்து கொள்ளுமாறு. அதாவது நீங்க ஆக்கிரமிக்கிறாங்க இந்த ஆக்கிரமிப்பு நாங்க தொடர்ச்சியாக திட்டம்னு சொன்னா மற்ற எல்லாத்தையுமே பழுதாக்கி மற்ற மனித வாழ்க்கை இதை நாங்கள் உண்மையாக உடனடியாக கட்டுப்படுத்துறோம். இதிலும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடையாளப்படுத்துறதுல பிரச்சனை இல்லை. என்னென்ன கும்பு மாதிரி இருக்கு, கும்பு மாதிரி தானே இருக்கு, கும்பு மாதிரி இருக்கு, ப்ரௌன் கலர் மண்ணர கலர்ல மஞ்சள் கோடுகளோட இருக்கு. அப்படித்தான் அடையாளப்படுத்துறாங்க. மற்ற இது வந்து சராசரியாக 3 வருடம் 5 வருஷத்துக்கு உயிர்வாழும் ஒரு நத்தை. ஒரு வருஷத்திலே அது முட்டை ஓடும் 300 தொடக்கம் 1000 முட்டைகளை போடும் ஒரு நத்தை. ஒரு வருஷத்துல 300 தொடக்கம் 1000 வரைக்கும் முட்டை போடும். நாங்கள் சராசரியா 5 வருஷம் இருக்கணும்னு சொன்னா 6 மாசத்துல இருந்து முட்டை கொடுக்க வரும். ஒரு வருஷம் 5 வருஷம் இருந்தீங்கன்னா 5000 முட்டைகள் போடும். 5000 முட்டையை போட்டால் அது அந்த பிறகு பெரிய நீங்களே பார்த்து கொள்ளாது. 5000 முட்டையை போடும். சரி, அடுத்தது அது 6 மாசம் முடியும், அது திருப்பி 5000 போடும். வாழ்க்கை காலம் நிறைய போயிட்டா பெருகி கொடுக்கும், விரைவாக பெருகும். அந்த விரைவாக பெருகிறத நாங்கள் இல்லாத முக்கியமான நெடுந்தீவு மேற்கு கமக்கார அமைப்பின் தலைவராக தர்மன் செய்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இந்த ஆப்பிரிக்க நத்தை வந்து இந்த கடல் கடந்து வந்து நெடுந்தீவுக்குள்ள எப்படி வந்தேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த நத்தை வந்து கும்பலாக வந்து ஒரு தோட்டமொன்றும் செய்யலாத அளவுக்கு வந்து விவசாயிகள் சரியாக பாதுகாப்புனா ஏன்னா சின்ன நத்தையில் அது சின்ன சைஸாக இருந்திருந்து பெரிய நத்தை ஆகி தோட்டத்தை ஒரு தாவரம்னா தாவரத்தை மொட்டையாக்கி ஒரு பாவனைக்கு உதவாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்குது. அதே மாதிரி இந்த நத்தை பகலில் வந்து
எங்கே நிற்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இரவுகளில் ரோட்டு வழியையும் மற்றது தோட்டங்களுக்குள்ள வந்து போட்டு பிடிக்க அது தண்டப்படுத்து திருப்பி போகுது. அப்போ நாங்கள் இரவுகளில் தான் கூடுதல் அவர்களை பிடிச்சி அழிக்க வேண்டிய கிடக்குது. ஆனால் அழிச்சாலும் அது திருப்பி அதே அதே டபுள் மடங்குல இனப்பெருக்கத்தை செய்துன்னு நினைக்கிறேன். நான் எடுத்துன்னா முட்டை ஒரு 1000 முட்டை மாதிரி அது முட்டைகள் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த நத்தை வந்து இப்போ நான் நெட்டுகளில் செட் பண்ணி பார்க்கல அது வந்து உயிர் ஆபத்துகள் மற்றது மூளை இதெல்லாம் பாதிக்குதாமட்டு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே இருக்கைகள் இந்த நத்தையை வந்து அழிக்கிறதுக்கு வந்து டிஎஸ்எஸ்ஆல வந்து பெரிய முயற்சி வந்து செய்து கொண்டிருக்கணும். அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகிட்டான்னு சொன்னால் எங்களை வெற்றியாக இருக்கு நினைக்கிறேன். உங்களால் என்ன செய்ய இயலுமோ அதை எங்களுக்கு ஓரளவு ஐயா நீங்கள் இப்ப நாங்க சொல்லுறது இதுதான் முறை. இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்றோம். நீங்கள் இதுதான் எனக்கு தெரியும் நான் செய்யலாம் இருக்கேன் கட்டுப்படுத்தலாம்னா ஒன்றும் செய்யலாது இல்லை. அப்ப இதை கலைக்க வேண்டியது என்னத்தை ப்ரோக்ராம் போராண்டியதை வச்சுருக்கிறோம். மற்ற இந்த பெண்ணோலி இதெல்லாம் பிறகு வைக்கிறோம். பிறகு அடக்கி விட்டு அடுத்த நாள் எடுத்து பார்த்தா அதில் நிறைய இருக்கும். அது குப்பராண்டியை போட்டு இழுத்து பேக்கில் கட்டி போட்டு ஒரு இடத்துல வெயிலில் போட்டு விட்டா அது 2-3 நாளாக அப்புறம் பார்த்தா எல்லாம் செத்து போயிருக்கும். அப்புறம் மட்டும் கொளுத்துறது குப்பையில் போட்டு நெருப்பா வச்சு விட்டா அதில் மேலே போட்டு கொளுத்துறது. இது இந்த நத்தை என்ன நெடுந்தீவுக்கு பெருகி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அது பற்றி எனக்கு தெரியல. அங்கே அந்த மண் கொண்டாந்து படுத்துறாங்க வெளியூர்ல இருந்து. அப்படிதான் பொதுவாக ஜனம் கதைக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இப்போ உங்களோட வீட்டில் ஒரு 2 கிலோவுக்கு மேலே நத்தை வரும். அது கூட வரும். கூட தான் ஒரு சாக்கு வரும். ஒரு சாக்கு நத்தை வரும். ஒரு சாக்கு நத்தை வரும். இப்போ நத்தையை நீங்க இப்போ உடனடி தீர்வா நீங்க இவ்வளவு நாளும் என்ன செய்து கொண்டது? நான் முதல் பிடிச்சி அழிச்சு பார்த்தேன். நாளையோட இல்லை ஒரு சாக்கு எடுத்தா இன்னொரு சாக்கு அடுத்த நாள் அதே மாதிரி வருது. அதிலும் கூட வருது. கட்டுப்படுத்த முடியாமல் போச்சு. அதோட கையை விட்டுட்டேன். உண்மையான பிரச்சனை இதுக்கு சரிதானே. 1000 முட்டையில போடுதுன்னு சொல்றேன். அது இந்த காலத்துல உங்களுக்கு கூட பெருக்கம் ஈரடிப்பு கூட. இப்ப சரி, இப்ப நீங்க சொல்றது சரி. இப்ப நாங்க சொல்றோம் இதுதான் மருந்து, எங்கள்கிட்ட இருக்கிற மருந்து. இதுக்கு மேலதிகமா என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. இப்ப நாங்கள் உங்கள்கிட்ட தானே கேட்கணும். நீங்களா நல்லா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நான் சொல்லுவேன் பொறுக்கித்தான் அழியண்டு இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி காசுக்கு யாராவது வருகிறோமோ காசு கொடுத்து வேண்டுறது. இப்ப அப்படி ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்குமென்னு சொன்னா அதையாவது நான் நெட்டா அண்டியை நீங்கள் ஓமன்னு சொன்னா அது தரலாம். ஆனா அதை நீங்கள் பாதுகாப்பாக பயன்படுத்தணும். அது முக்கியம். இப்ப நீங்கள் இங்க பாத்தீங்கன்னா உங்களோட பாரம்பரியமான இந்த குதிரை இனங்கள் எல்லாமே இருக்கு. என்ன புல்லுகளோட வச்சு அதுகள் சாப்பிட்டு அதுகளுக்கு ஏதாவது எஃபெக்ட் பெற மாதிரி இப்ப புல்லோட நீங்க உடனே புல்லுக்குள்ள வைக்கணும். புல்ல போய் ஆடு சாப்பிடுது. ஆடு சாப்பிடக்குள்ள ஆடுக்கு என்ன வரும் கோழிக்கு என்ன வரும் பண்றதுலாம் பிரச்சனை தானே. தொடர்ந்து கணக்கை வச்சு பார்த்தேன். அதை வந்து சாப்பிடுறேன். அதுதான் நாங்களும் சொல்லுறோம். முதல் பார்ப்போம். இப்ப எங்களால பொறுக்கி எடுக்க இயலும். அதை பொறுக்கிறதா பெரிய திருப்பி குட்டி போடுற அளவுக்கு அதை ஒரு தொடர்ச்சியாக செய்யணும். நாங்கள் ஏதோ வழியில அதான் மக்கள் பங்களிப்போட ஆதரவோட இதை செய்ய வலிக்கிறோம். முதல் அதை செய்து கொண்டு நாங்கள் திரும்பி என்ன செய்யலாம். நீங்க சொன்ன மாதிரி மருந்து வைக்கோ இல்லாட்டி மருந்து அடிக்கோ குஞ்சுகளுக்கு குஞ்சு அடிக்கிறது 2ஆம் கட்டம் இல்ல. என்னண்டா நீங்க சொல்ற சரி. இப்ப முதல் திறன் கூடுதலாக இல்லாத நேரத்துல மற்றவையை கூப்பிடுறதுக்கு அப்படியான ஒரு வழியை செய்யலாம். அடுத்த கட்டத்துக்கு வேணும்னா நீங்கள் இந்த மெட்டால்டிஹைடை பாவிக்கலாம். அந்த மெட்டால்டிஹைடை பாவிக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க. இப்ப உங்களோட நிலத்துல வந்து நாங்கள் நஞ்ச விதைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப இவா சொன்ன மாதிரி இல்லையன்னு சொன்னா நீங்கள் ஒரு டிஷ்ல போட்டு அதுல அது வந்து கவர்றதானே. அதே சேம் இதுதானே வரப்போகுது. மெட்டால்டிஹைட் 50 கிராம் எடுக்கணும். தெரியும். அதோட எங்களை தவிடு இருக்குல்லோ, தவிடு ஒரு 920 கிராம், 1000 கிராம் 50 கிராம் 920 கிராம் தவிடு. அதோட 30 கிராம் எங்களை சர்க்கரை இருக்குல்லோ, சர்க்கரையை நல்லா பிடிச்சு தூளாக்கி போட்டு என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கிட்டத்தட்ட 30-40 மில்லிலிட்டர் வாட்டர் விட்டு தண்ணியை விட்டோடனே என்ன செய்யணும், பிடிமடைக்கு அந்த பிடிபடுற மாதிரி இருக்க வேணும். சின்ன சின்ன உருண்டை என்னன்னு சொன்னா ஒரு 1/2 சென்டிமீட்டர் இருக்கு. அரைவாசி பள்ளி முட்டை இனிப்பு இருக்குல்ல, அது அந்த
அது மாதிரி என்ன செய்யணும், உருட்டி போட்டு அதை என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் உள்ளர விடணும். உள்ளர விட்டா அது இறுகிடும். இறுகிட்டு இப்ப நீங்க 1 கிலோக்கு செய்தீங்கன்னா அதை உடனே போட தேவையில்லை. நீங்களும் என்ன செய்யணும், ஒரு பொட்டிலே அடைச்சு வச்சிருக்கலாம். அதே என்னன்னு சொன்னா, இப்ப அதுல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப அதை கோழியோ புறாவோ சாப்பிட்டாலும் அது செத்து போய். அதுக்கு வேணும்னு சொன்னா, நீங்க இந்த கேக் ஐசிங்களுக்கு போற கலரிங் இருக்குல்லோ, அதுல இந்த நீலம் அல்லது பச்சை கலரிங் போட்டா இந்த பறவைகள் பெருசா சாப்பிட மாட்டேன். நீல கலரிங் பெருசா சாப்பிட மாட்டேன். அந்த கலரிங் கேம் போட்டு உருட்டி வச்சுட்டு நீங்க மண்ணுக்கு போடாதீங்க. சின்ன சின்ன தட்டையான டிஷ் மாதிரி, நத்தை ஏறி சாப்பிடக்கூடிய மாதிரி டிஷ் மாதிரி வச்சுட்டு இரவு ஒரு 6 மணிக்கு பிறகுதான் அது வரும் சாப்பிட. 6 மணி 8 மணி போனீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கும். அப்ப அந்த டைம்ல வச்சுட்டு பகல்ல எடுத்து விடுவோம். சொன்னா புறா பகல்லாம் வரும், கோழி பகல்ல தான் வரும், பகல்ல எடுத்து விடுவோம். அப்படி கொஞ்ச நாள் வச்சா என்னன்னா சாப்பாட்டு கூட நஞ்சு போயிருக்க இப்படியும் நத்தை. என்னண்டா இப்ப நீங்கள் இப்ப இந்த முறை கூடிட்டுது, இப்ப இதுகளையெல்லாம் திருச்சி வச்சிருந்தா அடுத்த முறை துவங்க போகுதுன்னவே இந்த மெதட்டுகளை நீங்கள் பயன்படுத்த வார முறை இப்படி ஒரு இது ஒன்று வராமல் தவித்துக் கொள்ளலாம். நாங்கள் செய்யறது சிரமதானம் செய்யறது இந்த கிழமை வெள்ளிக்கிழமையா அல்லது சனிக்கிழமையான்றதை பார்க்கணும். பின்னுக்கு நாங்க சிரமதானத்துக்கு போயிடாது. முதலாவது ஒரு சிரமதானம் செய்யறோம். அதுக்கு டிஎஸ் அனுமதியும் பெற்று அவற்றை ஒத்துழைப்போட சிரமதானம் செய்கிறேன். அதுக்குரிய கிளவுஸ்கள் எல்லாம் வேண்டி உங்களுடைய ஒத்துழைப்பு முக்கியம். பொதுமக்கள ஒத்துழைப்போட நெடுந்தீவு கிழக்கு அதானே இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி கூடின இடம் அதை செய்து போட்டுத்தான் 2வதாக நான் வெள்ளிக்கிழமை இப்ப இந்தியான் கதைச்ச இந்த உங்களோட கதைச்சதன்படி கிட்டத்தட்ட 5000 கிலோவுக்கு கிட்ட நாங்கள் இதனை கொள்வனவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிற காரணமாக நாங்கள் 1 கிலோவா 100 ரூபாய் கொடுத்து கொள்வனவு செய்து அதனை அளிக்கிறதுக்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள சிபார்சு செய்யப்படுகிறது. திட்டமிடையில சிபார்சு நாங்கள் இப்ப இந்த குழுண்ட ஒரு கருத்தாக எடுத்து நான் அதனை சிபார்சு செய்து அதுக்குரிய பணம் கிடைக்கும் பட்சத்துல நாங்கள் அதனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நாங்கள் செய்த பிறகு 3வது கட்டமாக இவா சொன்ன மெட்டா ஆல்டிஹைடை நாங்கள் குளிகைகளாக தயாரிச்சு குளிசதானே குளிகைகளாக தயாரித்து அதையும் நாங்கள் எங்க இதுக்குள்ள வேணுமெண்டா இன்க்ளூட் இன்க்ளூட் பண்ணி அதையும் நாங்கள் குளிகைகளை தயாரித்து தந்தம்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த போகத்துக்கு இப்போ அதன தாக்கத்தை இன்னும் குறைக்கலாம். நான் நீங்கள் பொறுக்கி காசுக்கு தரையக்கியோ எல்லாத்தையும் நாங்கள் சிரமதானத்திலேயே பொறுக்கி அழிக்கல. நீங்க சொன்ன அந்த குஞ்சுகள் எல்லாம் விடுபட்டு போகும். ஆனா குஞ்சுகள் என்ன செய்யும், இப்ப இதான் இந்த மருந்துக்கு ஓடியரும். அப்ப ஓடியர்னா அதை நாங்கள் ஒரு தட்டையில போட்டுட்டு அழிக்க அது ஓரளவுக்கு கொண்டு வரலாம். ஆனால் இது 4வது தீர்மானம் வருகிற வருடமும் இதே மாதிரி நாங்கள் இதனை கண்டினியூஸா செய்யணும். 3 வருடத்துக்கு குறையாம செய்யணும். செய்தால்தான் அந்த இனி இருக்கிற குஞ்சுகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக அளிக்கலாம். மற்றது நீங்கள் இன்னும் ஒரு சபைக்கும் நாங்கள் இதுக்கு பிரதேச சபையையும் எங்களோட ஒன்றிணைக்கணும். நினைவார்கள் எல்லாரும் எங்களோட ஒத்துழைக்கணும். என்ன நான் தனியா செய்யலதானே. இப்ப இங்க ஆப்பிரிக்கன் நத்தை என்று சொல்லி ஒரு நத்தை ஒன்று இங்க உருவாக்கப்பட்டிருக்குது. அது அந்த நத்தை யாரோ இனம் தெரியாதவர் கொண்டு இங்க விட்டுத்தான் அது உற்பத்தி ஆகி இருக்குது. அந்த நத்தையால இங்க ஒரு பயிர் செய்ய இதையும் இங்க முன்னெடுக்க முடியாமல் எல்லா மக்களும் இதை தோட்டங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் இந்த காலபோகத்துக்கு ஒரு தோட்டம் ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டு இருக்கணும். ஏனென்றால் இரவு அதுகளுடைய நடமாட்டம் மிகவும் கூடுதலாக இருக்கிற காரணத்தால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்தால் இதை கையால் புறக்கி இதை அழிக்க முடியாது. ஏதாவது மருந்துகளை பாவிக்கலாம் என்று எங்களுடைய பயிற்சி விரிவாக்க உத்தியோகஸ்தர்கள் இங்கே கழித்தார்கள். அப்படி மருந்துகளை நாங்கள் பாவித்தால்தான் இங்கே குடியேற்ற காணிகள், தரிசு நிலங்கள், பற்றைகள் இது வழிகள் எல்லாம் ஏராளமான இந்த நத்தைகள் இங்கே இருக்கிறதால இதுகளை கையால் புறக்கி ஒரு காலம் அழிக்க முடியாது. அப்படி இருந்தும் கையால் புறக்க சொல்லுவேனும். அதை நாங்கள் சிரமதானமாக இதை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த சிரமதானம் செய்கிறேன்னு சொன்னால் பகல்லாம் செய்யலாம். இரவு வேளையில் தான் இந்த நத்தையோட தாக்கம் கூடுதலாக இருக்கின்றபடியா
இரவு 7 மணியிலிருந்து 9 மணி மட்டும் கூடுதலான தாக்கமும், அதற்கு பிற்பாடு 3 மணியிலிருந்து 5 மணி வரையும் வெள்ளன 5 மணி வரையும் இதோட தாக்கம் கூட. அவைகள் வந்து சாப்பிட்டு விட்டு விடியப்புறம் 5 மணிக்கு அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்துக்கு செல்வதால் நாங்கள் இதை சிரமதானத்திலும் அளிக்க இயலாது. இதை எப்படி அளிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் தற்போது ஒரு கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் நாங்கள் கலந்து ஆலோசிப்போம் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த நத்தைகளை நாங்கள் அளிக்கும் போது குடியில்லா தரிசு நிலங்களில் தங்கள் காணிகள் இருக்கிற நத்தைகளை அளித்தாலும் குடியில்லாத நிலங்களில் இருக்கிற ஏக்கர் கணக்கான காணிகள் குடியில்லாமல் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 50-100 ஏக்கருக்கு மேலே சுற்று வட்டாரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அளிப்பது வலு கஷ்டமாக இருக்கின்றது. இனிவரும் காலங்களில் இந்த நத்தைகள் இப்படி கூடுதலாக பெரிய குஞ்சிலிருந்து பெரிய நத்தை வரும் மட்டும் கூடுதலாக பெறுகிறதால ஒரு காலமும் நாங்கள் இந்த விவசாயத்தை நெடுந்தீவில் மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த நத்தையை அழிப்பதற்கு எங்களுக்கு மிகவும் ஒரு பூரண ஒரு ஒத்துழைப்பை எங்களுக்கு இந்த அரசாங்கம் மேற்கொண்டு திணைக்களங்கள் ஊடாக இந்த நத்தைகளை நெடுந்தீவிலிருந்து முற்றாக அழிப்பதற்கு உதவ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வோம். நாங்கள் இப்போ நெடுந்தீவில் இருக்கிறோம். நெடுந்தீவில் என்னென்னா இப்போ ஒரு நத்த பழக்கங்கள் கூடி போயிருக்கு. நத்தேண்டா ஒரு சாப்பிட்ட கோப்பை கூட வெளியில் வைக்க இல்லாத ஒரு நிலையில் நாங்கள் சட்டில் போட்டிருக்கிறோம். இந்த எச்சி கூடாதுன்றவாங்க. இப்போ நாங்கள்டா இப்போ சரியான வெள்ளங்கள்ல அதுகள் வந்து கிடக்கு. வெள்ளங்கள்ல இந்த எச்சி தன்மைகள் அதுகள் எல்லாம் அந்த தண்ணியில் நீரில் கலந்து இருக்கும். அதனால நாம இந்த நடக்கிறது கொள்றது அதுகளில் கூட கிருமி எழுதுறதுக்கு இப்படியே போக்கொண்டு வந்துச்சுன்னா ஒரு நேரத்தில் நாங்கள் நிறைய வருத்தத்தை தேடுற ஒரு இது இருக்குது. ஒரு இடத்தையும் விட்டு கொடுக்குது இல்லை. ஒரு மிளகாய் செடியை வைக்கலாம இருக்குது. வீட்டு நிலையில் கூட ஏறுது நத்தை. கட்டுமையாக கூடி போச்சு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு வழியை செய்யணும். இல்லைன்னா இதனால நிறைய தொற்று வியாதிகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு. இப்போ நான் இப்போ குறுகிய காலம் தான் எந்த வீட்டு பக்கம் வந்தது. ஆனால் இந்த நத்தை இப்போ ஒரு 4-5 பைவர் நான் கடலில் கொண்டு சாகுது. மற்ற அதே மாதிரி இது கண்டுகளை வந்து புல்லா அழிக்குது. ஒரு வாழை காய் காய்ச்சின்னு இருக்கு, அந்த வாழையில போய் அரிச்சிருக்கு. இல்லை அப்படி அரிச்சுங்க அடியோடு இல்லை. இதண்டுது கண்டுகள், பூக்கண்டுகள், அந்த மிரக்கறி கண்டு எல்லாம் அடியோட வெட்டி அதான் ஒரு இதா இருக்கு. அது அண்டைய என்னென்ன அவைய மீட்டிங்ல சொல்றேன்டவை இல்லானே. அதான் அதை பற்றி உள்ளூர் வழக்கத்தின்படி ஏதாவது சொல்யூஷன் வச்சிருப்பீங்களே. உள்ளூர் என்ன தீர்வுன்னா கடல்ல கொண்டே கொட்டினா தான் இதுக்கு வழி. வைக்க நின்று பார்த்து கொண்டிருக்கே சாகுது. கடல்ல நின்று பார்த்துக்கொண்டு நான் எல்லாம் அண்டைய போட்டு நின்று பார்த்துக்கொண்டு அப்படியேதா போகுது. உப்பு தண்ணிக்கு வெளியில வரவும் இல்லை. கடல்ல நின்று நேர பார்த்தது. கடல்ல கொட்டி போட்டு நின்று பார்த்தது. அதுக்கு பிறகுதான் மழை கொண்டு அள்ளி கொண்டு நான் கடல்ல ஓட்டினது. இப்ப இந்த வீட்டுல இல்லை. இது நான் இப்ப இன்னொரு வீட்டுல பொறுக்கிட்டு வார். இந்த மீட்டிங் ஆமெண்ட் அறிஞ்சோடனே இன்னொரு வீட்டை போய் பொறுக்கி கொண்டு வார். இதுவரைக்கும் இந்த காணொலியில் ஆப்பிரிக்க ஆப்பிரிக்க நத்தைகள பெருக்கம் எவ்வாறான முறையில் இருக்குது, அதுபோல் இந்த ஆப்பிரிக்க நத்தைகள் என்னென்ன விதத்தில் நெடுந்தீவில் எவ்வாறான முறையில் ஊடுருவி தங்களோட நடைமுறைகளை மேற்கொண்டு இருக்குது என்ற போன்ற விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோல் பிரதேசத்தில் நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகள் சம்பந்தமாகவும் உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த வீடியோவில் காணொலி மூலம் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். இதுவரைக்கும் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக இது போன்ற நெடுந்தீவில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு காணொலி மூலம் பதிவு செய்யலாம்னு நான் யோசிக்கிறேன். இதுவரைக்கும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நன்றி.